இந்த உலகமே கொண்டாடுற இந்த முருங்கைக்கீரையை எப்படி பொடி பண்ணி நம்ம வந்து 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொரிங்கா பொடி, மொரிங்கா டேப்லெட் அப்படின்னு இந்த உலகமே காசு கொடுத்து இதை வாங்கிட்டுருக்காங்க. ஆனால் இது நம்ம ஊரில் இது இயற்கையாக நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. ஆனால் இதை வந்து வேலைக்கு போகிறவங்க ஃப்ரெஷ்ஷாக டெய்லி வாங்கி சமைக்க முடியாது அப்படின்றவங்க இதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் சீசன், அதாவது முருங்கைக்கீரை கிடைக்காத சீசன் டைம்லையும் நீங்கள் வந்து அந்த பொடியை வந்து 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரெஷ்ஷாக 2 கட்டு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற பூச்சி இலை அப்புறம் காஞ்ச இலையெல்லாம் நீக்கிக்கோங்க. இப்போது ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு சேர்த்து 2-3 தடவை நம்ம ஆஞ்சு வச்ச அந்த கீரை எல்லாமே கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் ஒரு சுத்தமான டவலில் அந்த இலையெல்லாம் நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விரித்து விட்டுருங்க. இப்போ தான் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ வந்து எல்லோரும் பொதுவாக வந்து சூரிய வெளிச்சத்தில் தான் அதை வந்து காய வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சூரிய வெளிச்சத்தில் அப்படி நம்ம காய வச்சோன்னா இதில் இருக்கிற முக்கியமான சத்தெல்லாம் வந்து போயிடும். டைரெக்டாக நம்ம சன்லைட்டில் வச்சோன்னா. அதனால் நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் சன்லைட் படாத அளவுக்கு நிழல்லையே காய வைக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிழல்லையே காய வைங்க பகல் டைமில். நைட் டைமில் வந்து நம்ம நார்மலாக சீலிங் ஃபேனோ டேபிள் ஃபேனோ போட்டு அதுக்கு கீழே காய வச்சுருங்க. இது மாதிரி 2லேருந்து 3 நாள் வரைக்கும் காய வைக்கணும். அப்படி ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். நீங்கள் அப்படியே தொட்டு பார்த்தாலே நீங்கள் கையிலேயே வந்து நீங்கள் பவுடர் பண்ணிடலாம். அந்தளவுக்கு நல்லா மொறுன்னு வந்துடும். இப்போ வந்து நீங்கள் சரியாக காய வைக்கலைன்னா நிறைய ஒரு மாதிரி ஃபங்கஸ் பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். அது அப்புறம் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, தூக்கி குப்பையில் தான் கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் காய வைக்கிறது தான் மெயினான ஸ்டெப்பே. அதை நீங்கள் சரியாக பண்ணலைன்னா நம்ம பொடி ஆக்கவும் முடியாது, அதை நல்லா ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணவும் முடியாது. அதனால் நீங்கள் காய வைக்கிறதுல கரெக்டாக காய வைக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களால் வந்து வெயிலெல்லாம் காய வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே ஃபேன் போட்டு நைட்டு டே டைம்லேயும் கொஞ்சம் ஃபேன் போட்டுக்கோங்க, நைட் டைம்லும் ஃபேன் போட்டு காய வச்சுருங்க. அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பியாக காஞ்ச இலையை வந்து பேட்சாக வந்து காஞ்ச மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் கொஞ்சம், நார்மல் மோடில் கொஞ்சம் மாற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா பவுடர் சூப்பராக ரெடி ஆயிரும். இதில் நம்ம எந்த கெமிக்கல் எப்படி சொல்கிறது, ஸ்டோர் பண்ணுறதுக்காக கெமிக்கல் சேர்ப்பாங்கள்ல, அதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதுவே சூப்பராக இருக்கும். அதை நான் பர்சனலாக ட்ரை பண்ணி 1 இயர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோ போடுறேன். அவ்வளோதான், முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்காமல். இந்த பொடியை வந்து மார்னிங் ட்ரிங்காகவும் நீங்கள் சுடு தண்ணியில் கலந்து குடிக்கலாம், இல்லை இட்லி மாவில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம், சப்பாத்தி மாவில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதோட ரெசிபீஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த முருங்கைக்கீரை பொடியை வந்து மொரிங்கா டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு 600-1000 ருபீஸ் போட்டு வாங்கி சாப்பிட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.